வணக்கம். சேகர் பாபு அதிரடியாக கைது செய்யப்படுகிறார். முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து. திமுக ஆட்சி இழந்து தாவேக ஆட்சி அமைக்கப்பட்ட முதல் கைதாக சேகர் பாபு இடம்பெறுவார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த திமுகவின் ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக சேகர் பாபு அவர்கள் பொறுப்பேற்றார். சுமார் 20,000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புதிதாக தாவேகாவின் அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ரமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளது. சேகர் பாபு அவர்களால் பதில் கூற முடியாமல் சட்டப்பேரவையில் கதிகடங்கி நின்றுவிட்டார். சுமார் 20,000 கோடி, 1000 2000 அல்ல 20,000 கோடி சேகர் பாபு அவர்கள் முறைகேடு செய்ததோடு கோவில் நிலங்கள், நகைகள், பணங்கள், உண்டியல் பணங்கள், கோவிலுக்கு சொந்தமான வாடகை மூலமாக பெறப்படக்கூடிய அந்த வாடகை பணங்கள் என்று ஒட்டுமொத்தமாக முறைகேடு செய்து கோவில் வளர்ச்சிக்காக பணங்களை முறைகேடாக செய்து கோவில் வளர்ச்சிக்காக பணங்களை முதலீடுகளை மேற்கொள்ளாமல் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வேறு முதலீடுகளை மேம்படுத்துவதற்கும் நிதிகளை முறைகேடு செய்ததாகவும் புதிதாக தாவேகாவின் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பால் சேகர் பாபு அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்தப்படும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது, ஊர் முதலை கொள்ளையடித்தால் இறைவன் அதற்கான தண்டனையே கொடுப்பான் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. சேகர் பாபு கோவில் பணம், கோவில் நகைகள் என்று கூட பாரபட்சம் பார்க்காமல் அதில் முறைகேடு செய்தால் நிச்சயம் அதற்கான தண்டனை கிடைக்குமல்லவா? சேகர் பாபுவை மட்டும்தான் தற்பொழுது ஒட்டுமொத்த மாஜி அமைச்சர்கள் அனைவரும் கவனத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர் கைது செய்யப்பட்டால் அவரது வயது மூப்பின் காரணமாக அவரது விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகளோ அல்லது சிபிஐ துறை அதிகாரிகளோ நடைபெற்றால் நிச்சயம் அவர் வாக்குமூலம் கொடுப்பார். ஏனென்றால் சேகர் பாபு ஒன்றும் பரம்பரை திமுக காரர் கிடையாது. அதிமுகவில் இருந்து வந்தவர்தான் சேகர் பாபு அவர்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த கால ஆட்சியின் பொழுது ஸ்டாலினுக்கு நெருக்கமாக இருந்தது என்ன காரணம் தெரியுமா? சென்னை முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டில் வைப்பதாகவும் திமுகவிற்கு வருடம் வருடம் பல கோடிகளை கொடுப்பதாகவும் கோபாலபுர குடும்பத்திற்கு மட்டும் தனியாக ஒரு அமௌண்டை கமிஷனாக கொடுப்பதாகவும் ஸ்டாலினிடம் பேசி அதை செயல்படுத்தினார். ஆனால் ஊர் முதல்களை தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயமா? உங்களை எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவோ மக்கள் தேர்வு செய்கிறார்கள் என்றால் அந்த தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காகவும் எந்த துறைக்கு அமைச்சராக உங்களை நியமித்திருக்கிறார்களோ அந்த துறையை சிறப்பாக செயல்படுத்துவதற்காகவே மக்கள் உங்களை அந்த அரியாசனத்தில் அமர்த்தியிருக்கிறார்கள். ஆனால் கோவிலில் அடிப்படை வசதிகள் இன்று கூட எந்த ஒரு கழிப்பறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்தான் உருவாக்கியுள்ளது. குடிப்பதற்கு சுகாதாரமான குடிநீர் கூட இல்லை. ஆனால் விஐபிகளுக்கு மட்டும் கூடுதலான கட்டணம் செலுத்தி நேரடியாக எந்த ஒரு வரிசையிலும் நிற்காமல் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. மக்கள் என்றால் அனைவரும் சமமாக நடத்த வேண்டும். ஆனால் கடந்த திமுகவின் ஆட்சியில் அது நடைபெற்றதா? நிச்சயமாக கிடையாது. அது மட்டுமல்ல, பழங்கால கோவில் நகைகளை பாலிஷ் செய்து கொடுப்பதாக சேகர் பாபு அவர்கள் பல கோவில் நகைகளை பெற்றுள்ளார் என்றும், ஆனால் திருப்பி கொடுக்கும் பொழுது அளவுகள் குறைவாக இருந்ததாகவும் பல்வேறு குற்றங்களும் சாட்டப்பட்டுள்ளது. விசாரணை அமைக்க முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டுள்ளார். எப்போ வேண்டுமானாலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அப்படி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் தாவேகா ஆட்சி அமைத்து முதல் கைதாக திமுகவின் மாஜி அமைச்சரில் முதலாவதாக சேகர் பாபு இடம்பெறுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக அவர்களது மனதில் தாவேகா ஆட்சி நீடிக்காது, மீண்டும் தேர்தல் நடைபெற்றால் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று அவர்களது மனதில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பொது மேடைகளிலும் தாவேகாவை பல விமர்சனங்களையும் முன்வைக்கிறார்கள். அது தவறல்ல. ஆனால் சட்டசபையில் ஒவ்வொரு கேள்விகளும் திமுகவினர்கள் நியாயமான கேள்வி என்று கேட்கிறார்கள். ஆனால் அமைச்சர்களோ, தாவேகாவின் அமைச்சர்களோ திருப்பி கொடுக்கக்கூடிய பதில்கள் திமுகவின்
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சட்டசபையிலிருந்து தெரித்து ஓடும் அளவிற்கு அவரது நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் திமுகவின் ஆட்சியில்தான் மின்சார ஊழல், நிலக்கரி ஊழல் என்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக பேசியிருப்பார். அதனால்தான் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றியடைந்ததும் திமுக தோல்வி அடைந்ததற்கும் முக்கியமான காரணம். இப்பொழுது சட்டப்பேரவையிலும் அவமானம், மக்களிடமும் திமுக அவமானம். திமுக செய்த ஊழல்களுக்கும் அதற்கான தண்டனைகளை பெறுவதற்கும் தனி ஒரு கமிஷன் அமைத்து விசாரணை நடத்த முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது எல்லாம் நடந்தால் சுமார் 20,000 கோடி அதிகமான முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என கணக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, எந்த மாஜி அமைச்சர்களுக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் விசாரணை அமைத்து சேகர்பாபு அவர்களை நிச்சயமாக மிக பெரிய அளவில் சிக்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேகர்பாபு அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்ததற்கு பிறகு நன்றி கூறுவதற்காக சென்றார். அப்பொழுது அவரது நாடகம் ஸ்டாலினுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. அதில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபுவை ஓரமாகத்தான் வைத்திருக்கிறார். எந்த ஒரு நிகழ்வுகளிலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அவரை மையப்படுத்தி எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நடத்துவது கிடையாது. ஆனால் இந்த கைதுக்கு பிறகு சேகர்பாபு அவர்கள் உண்மைகளை கூறிவிட்டால் அது ஸ்டாலின் அவர்களது தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக மாறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக ஆட்சியில் நன்மை செய்திருந்தால் நிச்சயம் இவர்கள் பயப்படுவதற்கு அவசியமே இருந்திருக்காது. ஆனால் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 20,000 கோடிக்கு அதிகமான முறைகேடுகள் ஒரே துறையில், இந்து அறநிலைத்துறையில் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. ஒரு சாமானிய நபர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கு அவர்கள் முழுமையான பக்தியை வெளிக்கொண்டு விதமாக செயல்பட முடிகிறதா? நிச்சயமாக கிடையாது. காணிக்கையில் இருந்து செருப்புக்கு டோக்கன் வரைக்கும் அனைத்திலும் முறைகேடு, குடிப்பதற்கு சுகாதாரமான தண்ணீர் கூட இல்லை என்ற குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் தாவேகாவின் ஆட்சி அமைந்த பிறகு மாற்றங்கள் மூலமாக மக்கள் வரவேற்கிறார்கள். அதே சமயம் திமுகவின் ஆட்சியில் முறைகேடு செய்த அந்த துறை சார்ந்த அமைச்சர் செய்த தவறுகள் உண்மைதான் என்றால் என்ன தண்டனை கொடுக்கலாம், கைது செய்வதோடு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கூற வேண்டும். ஏனென்றால் மக்கள்தான் எஜமானர்கள். அவர்கள் கூறக்கூடிய அந்த முடிவுதான் அடுத்த இளம் தலைமுறையினர்களுக்கும் உதாரணமாக இருக்கும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 20,000 கோடி முறைகேடு என்று சேகர்பாபுவின் மீது முன்வைக்கப்படுவதால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?